ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலில் 20th டிசம்பர் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆண்டாளோட பாட்டி சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அந்த சாமியாடியை கூப்பிட்டு வீட்டில் கருப்பம் பூஜை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆதி உடனே சொல்கிறாரு, நான் சாமியெல்லாம் வெறுக்கிறவன் கிடையாது, ஆனால் இப்போ அந்த சாமியாடி எதையாவது சொல்லிட்டு போயிட்டாருன்னா அப்புறம் பாரதி ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏற்கனவே அந்த குறி சொல்கிற பாட்டி சொன்னதுக்கே அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம்ல. உங்கள் வீட்லேயே எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, அதனால் அதுக்கு தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இது பெரியவங்களுக்காக பண்ணுற பூஜை இல்லை, குழந்தை கஷ்டப்பட்டு எங்கேயோ போய் இருந்து மீண்டு வந்திருக்கா, அவளுக்காக தான் இந்த பூஜையை பண்ணுறோம், ஸோ பண்ணலாம் அது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாரதியும் சொல்கிறாங்க, இல்லை நான் இது தமிழுக்காகன்னு பாட்டி சொல்கிறதுனால நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, அப்போ நீங்கள் எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுங்க, அந்த சாமியாடி என்ன சொன்னாலும் நீங்கள் எதுவும் உங்களையும் கஷ்டப்படுத்திக்கூடாது, என்னையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அப்படின்னா வேணால் இந்த பூஜையை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே பாரதி, சரி நான் ஒன்றும் கஷ்டப்படுத்த மாட்டேன், அப்படி ஒன்றும் அவர் தப்பாகவும் சொல்ல மாட்டார், நம்ம இந்த பூஜையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டிசைட் பண்ணிடுறாங்க. இப்போ அது மாதிரியே கருப்பன் சாமிக்கான பூஜை நடக்குது. அப்போ தமிழுக்கு மாலையெல்லாம் போட்டு அவளை நிற்க வச்சுருக்காங்க. அவர் உடனே வேண்டிக்கிறாரு, இந்த குழந்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு யாரோ கடத்தின்னு போய் இப்போ நல்லபடியாக வீடு சேர்ந்துருக்கு, இதுக்கு மேலே இந்த குழந்தைக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது, கருப்பா நீ தான் துணை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் உடனே அப்படி சாமி வந்த மாதிரி ஆடிட்டு, ஆமாம் கருப்பை உன் கூட துணையாக இருப்பான், உன்னை இனிமேல் யாரும் தொடக்கூட முடியாது, கருப்பை உன்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே பாட்டி பாரதியை பார்த்து, இவள் வயிற்றில் இப்போ குழந்தை இருக்குது, அது உண்டான நேரத்துலேருந்து ஒரே பிரச்சனை, இவளுக்கு ஒரே கஷ்டப்படுறா, பாவம் இவளை காப்பாற்ற சொல்லி கருப்பசாமிக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே திருப்பியும் அவர் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு அவர் உடனே சொல்கிறாரு, கருப்பன் உன் கூட துணையாக இருப்பான், கருப்பனே உனக்கு குழந்தையாக பிறப்பான், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பத்திரமா எல்லாமே நல்லபடியாக நடக்கும், ஆனால் பிரச்சனை உன் காலை சுற்றி இங்கே தான் இருக்குது, நீ அதை மிதித்து நீ தான் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தர்மலிங்கம் கூடவே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கார். காலை சுற்றி பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னோடனே அவர் எப்படி முழிக்கிறாரு, தன்னை தான் சொல்கிறாங்களோ அப்படின்ட்டு. அப்புறம் உடனே பாட்டி உடனே வேண்டிக்கிறாங்க, குழந்தை நல்லபடியாக பிறந்து வந்தவுடனே 2வது மொட்டை உங்ககிட்ட போட்டு நான் உனக்கு கடாலாம் வெட்டுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டோன்னே அந்த சாமியாடி சொல்கிறாரு, கருப்பை மனசு குளிர்ந்துட்டான், இந்த குடும்பத்தை இனிமேல் அவனே காவல் காப்பான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இது கேட்ட உடனே தர்மலிங்கத்துக்கு ஒரே வருத்தமாயிடுது, என்னடா அது கருப்பன் காவல் காக்கிற குடும்பத்தை நாம் எப்படி அழிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கிறாரு. ஸோ இப்போ பாரதி பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக எங்கேயோ கிளம்பி வெளியில் போயிடுறாங்க. இவர் உடனே வாசலில் நின்று யோசிச்சுட்டு இருக்காரு, என்னடா அது எப்படி இந்த குடும்பத்தை கலைக்கலாம், இப்படி இவங்க பூஜையெல்லாம் வேற பண்ணி இன்னும் ரொம்ப சக்தி ஆயிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாரதி கடைக்கு போயிட்டு வராங்க. அவங்க வந்த உடனே இவர் போய் உடனே இந்த மாதிரி உன் பொண்ணை கடத்தினது யார் தெரியுமா, உன்னோட மாமியார் தான் கடத்திருக்காங்க, நான் தான் சொன்னேன் உனக்கு, நீ வெளியில் யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னோடனே அவங்க உடனே நான் என்ன பாவம் பண்ணேன், என்னையே இப்படி அத்தை இப்படி படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு என்ன பண்ணுறது, நீ பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை, அவங்க கொண்டு போய் உன் பொண்ணை ஹாஸ்டலில் சேருன்னு சொன்னாங்க, நீ கேட்கவே இல்லை, இப்படி நீ அவங்க சொல்கிற எதையுமே கேட்க மாட்டேங்கிற, அதனால தான் அவங்க வேலையை காட்டுறாங்க, மனுஷங்களாம் அவங்களாம் அப்படின்னு இப்போ சாரதாம்மா தர்மலிங்கம் பாரதி கிட்ட திட்டுறாரு. வரட்டும் அவங்க எங்கேயோ கோவிலுக்கு போயிருக்காங்க, நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க, வந்தவுடனே நான் கேட்குறேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு பாரதி போயிடுறாங்க. இவருக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கா, பாடா அடுத்த பிரச்சனையை ஆரம்பித்து விட்டுட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் தர்மலிங்கம். இப்போ இத்தனை நாளாக அழகர் எங்கேயோ ஊருக்கு போயிருந்தார், இன்றைக்கி வந்துட்டார். அவர் வந்த உடனே அவருக்கு எல்லாருக்கும் அவர் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு கொடுக்குறாரு, எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஆனால் ஆண்டாள் கொடுக்கவே இல்லை. இதனால் ஆண்டாளுக்கு ரொம்ப கோபமாக இருக்காங்க. அப்புறம் ஆண்டாளுக்கும் ஒரு புடவை கொடுக்குறாரு. அப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது ஆதியை அழகர் மீட் பண்ண வராரு. அப்போ வந்த உடனே அழகருக்கு ஆதியை பார்த்த உடனே கேட்குறாரு, என்ன நீ ரொம்ப டல்லாக இருக்க, என்ன பிரச்சனை, அதான் தமிழை நல்லபடியாக மீட்டாச்சு இல்லை, பூஜையும் பண்ணிவிட்டு அதுவும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன், இப்போ எதுக்கு இவ்வளோ வருத்தமாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆதி சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த குழந்தைய கடத்தினது அம்மா தான்னு சொல்லி நான் அடித்தவன் சொன்னான், எனக்கு அதுலேருந்து தான் ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது, அம்மா ஏன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யணும்னு எனக்கு புரியவே இல்லை, என்ன கோவமாக இருந்தாலும் அம்மா இப்படி செய்யக்கூடியவங்க இல்லை, ஆனால் ஏன் இப்படி பண்ணினாங்கன்னே எனக்கு புரியல அப்படிங்கிறாரு. உடனே இதை கேட்ட உடனே அழகர் சொல்கிறாரு, நீ எதுக்கு அம்மாவை தப்பாக நினைக்கிற, அப்படிலாம் இருக்காது, அடித்தவன் உண்மையை சொன்னான்னு என்ன நிச்சயம்,
அவன் பொய் கூட சொல்லியிருக்கலாம். ஸோ நீயும் பாரதியும் சேர்ந்துருக்கிறது பிடிக்காத யாரோ ஒருத்தர் தான் இதெல்லாம் செய்கிறாங்க, மேபி உன்னோட மாமாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அழகரும் சொல்கிறாரு. ஆதி உடனே எப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ அதனால் நீ தேவையில்லாமல் அம்மாவை சந்தேகப்படாத, ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுவும் தமிழ்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு உண்மையான பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி அழகரும் சொல்கிறாரு. இப்போ ஆதி வந்து வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து அவங்க அம்மா ஊர்லேருந்து வந்துடுறாங்க. வந்த உடனே ஆதிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. தமிழுக்கு விபூதியெலாம் எட்டு விட்றாங்க. நான் கோவில் போயிட்டு வந்தேன் தமிழ், நீ நல்லபடியாக கிடச்சிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆதியும் அம்மாவும் பேச ஆரம்பிக்கிறச்சே தமிழை வெளில அனுப்பிச்சிடுறாரு ஆதி. இப்போ அம்மா கிட்ட எல்லாம் கேட்குறாரு. அம்மா அவங்க வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இவங்க ஊருக்கு வந்தது, பாரதியோட சண்டை போட்டது, எல்லா சீக்வன்ஸையும் ஃபுல்லாக ஒப்பிச்சிடுறாங்க ஆதிக்கிட்ட. ஆதி எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஓகேம்மா இவ்வளோ பிரச்சனை நடந்ததுனால தான் கடைசியில் வந்து தமிழை கடத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இது கேட்டவுடனே சாரதா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்ன ஆதி நீயும் இப்படி பேசுகிற, இந்த உலகத்துலேயே எனக்கு ஒரே ஒரு ஜீவனை பிடிக்கும்னா அது ஒன்றை மட்டும்தான், ஒன்றை பிடிக்குங்கிற காரணத்தினால தான் உன்னை சேர்ந்தவங்க எல்லாரையும் எனக்கு பிடிக்கும். பாரதி ஏற்கனவே வாசு வந்து நான் தான் கொன்னுட்டேன்னு சொல்லின்னு இருக்கா, என்னையும் சேர்த்து தான் அவள் திட்டுறா, அதுக்காக நீயும் நானும்மா வந்து கொன்னோம் அவனை, அந்த மாதிரி தான் இப்போ நீ சொல்கிறதும் இருக்குது. நான் ஏன் தமிழை கடத்த போகிறேன், தமிழ் ஏன் பேத்தி, யாரோ சொல்கிறத வச்சு நீ கூட என் மேலே சந்தேகப்படுறியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஆதி சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்கம்மா, நடந்ததெல்லாம் பார்த்தா அப்படி தான் எனக்கும் தோணுது, அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அம்மா சொல்கிறாங்க, இல்லை சரி பரவாயில்ல ஆதி, இதில் என்ன பண்ணுறது, இப்போ நான் பாரதியை தப்பாக நினச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன்ல, அந்த மாதிரி தான் இதுவும். சரி நான் பரவாயில்லப்பா, நான் மன்னிச்சிடுறேன், ஆனால் நான் எந்த தப்பும் செய்யலை, பாரதி கிட்டே நான் ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டேன், நான் ஒத்துக்கிறேன், ஏதோ ஒரு கோவம் இப்படிலாம் பண்ணிட்டேன், இனிமேல் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆதி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு, யார் அப்போ இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறது, ஏதோ தப்பாக இருக்குது, அது என்னவா இருக்குதுன்னு மட்டும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இப்போ 21 ப்ரோமோவும் வந்துடுச்சு. ஸோ அதில் வந்து பாரதி வந்து சாரதா அம்மாவை பிடிச்சி திட்டுறாங்க. நீங்கள் தான் தமிழை கடத்திட்டீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்லாம் சொல்லி திட்டுறாங்க. உடனே இந்த பக்கம் சாரதா அம்மாவும் வந்து அவங்க பக்கம் நியாயத்தை பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து வாசல்லேருந்து தர்மலிங்கம் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. ஸோ இதை வச்சு அடுத்தது என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.